அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாம்புவின் வணக்கம். தை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். விவேகத்துடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் மிகவும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தங்களை தேடி வரும். சில அன்பர்களுக்கு புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது பணியினை தாங்கள் நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதனும் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி என்பர்கள் தற்சமயம் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில அன்பர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்கள் மூலமாக பண விரயமோ அல்லது கௌரவ குறைவோ ஏற்படும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு செயலையும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ள வேண்டும். யாருக்கும் தற்சமயம் ஜாமீனோ அல்லது வாக்குறுதிகளையோ அளிக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி மாதத்தில் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகள் ஆகும். மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜனவரி மாதத்தில் 16, 17, 18, 19, 20, 23, 24, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும் பிப்ரவரி மாதத்தில் 4, 5, 6, 7 மற்றும் 12ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 1ஆம் தேதி வியாழக்கிழமையும், தை மாதத்திற்கு 19ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், தை மாதத்திற்கு 25ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 8ஆம் தேதி வியாழக்கிழமையும், தை மாதத்திற்கு 28ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. தை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது
பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதம் 12ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. தை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் துலாம் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.